ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சோன்னே டீ ஒரு தடவை போட்டு குடித்தாச்சு. இப்போ காஃபி கேட்டிருக்காங்க, காஃபி போட்டுட்ருக்கேன். அதோடு அப்படியே லன்ச் ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி லன்ச் சுண்டக்காய் வத்த குழம்பு. நான் ஒரு தடவையும் ஒரு மாதிரி செய்வேன். இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறேன். காஞ்ச சுண்டக்காய் தான் கிடச்சிது, பச்சை சுண்டக்காய் கிடைக்கல. ஒரு தடவையும் ஒரு மாதிரி பண்ணுவேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு ஒரு மாமி ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இன்றைக்கி கீரை பொரியல், பாவக்காய் பொரியல், அப்பளம், அவ்வளோதாங்க. இதை சமைச்சிக்கிட்டே நம்ம பேசுவோம். அப்புறம் கீரை எவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமோ அதுக்கு முன்னால் நம்ம கீரையை நல்லா கழுவணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவணும். நல்லா சமைச்சு சாப்பிட்ணும். அப்புறம் பாவக்காய் எல்லோரும் கசப்பு இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்னு நான் கசப்போடு தாங்க சமைப்பேன். சும்மா நார்மலாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே தாளித்து சாப்பிடுவேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்கு நல்லதுக்கு சாப்பிட்றோம். அது ஏங்க கசப்பு இல்லாமல் சமைக்கணும்? அதனால நான் கசப்பாக தான் சமைப்பேன். அப்புறம் கடையிலேருந்து கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேங்க. கீரை, பாவக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் கோல மாவு. எனக்கு கோலமே போட வராது. இதில் கோல மாவு வாங்கிட்டு வந்தேன். கலர் பொடி வேறு வாங்கிட்டு வந்திருக்கேங்க பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்கு. கோல மாவு வாங்கிட்டு வந்தேங்க. எப்படியும் நான் எங்கள் வீட்டு ஜூஜு பாப்பாவுக்கு சிக்கன் வாங்க தான் இன்றைக்கி போயிருந்தேன். சிக்கன் வாங்கிட்டு காய் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல ஜூஜு பாப்பா சாப்பாடு தாங்க செய்வேன். ஏன்னா அவங்களுக்கு லேட் ஆகிடும் சாப்பாடு போடுறதுக்கு. அவங்க சாப்பாடு செஞ்சு ஆற வச்சு போடணும். அதனால் முதல்ல அவங்களோட கறியை நல்லா கழுவி முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்கலாம். சமைச்சிக்கிட்டே நம்ம கதை பேசுவோமா? காய்கறி கடைக்கு போயிருந்தேங்க. அப்போ மாடு விரட்டிகிட்டு இருந்தார். காய்கறிக்கார் மாடை அடித்து விரட்டிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஏங்க அடிக்கிறீங்க? போன்னா போயின்னா அது போவாதுங்க, அப்படி தான் வரும், எல்லாத்தையும் சாப்பிட்டுடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் காய்கறி எடுத்துகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கூடையில் நிறைய வேஸ்ட்டு காய்கறி, கொய்யாப்பழம் நிறைய இருந்தது. நான் சொன்னேன், இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு கொடுங்க, சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஒரு தடவை கொடுத்தா தினம் நின்றுடும், நான் எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்டிடுவேன் அப்படின்னு சொன்னார். குப்பையில் கொட்டுறது மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா மாடு சாப்பிடும் இல்லையா அப்படின்னா, இல்லை தினம் வந்துடும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னார். இந்த குப்பையில் கொட்டி அது குப்பையோட குப்பையாக அது கவர் சாப்பிட்றது, குப்பை சாப்பிட்றது, குப்பையிலேயே தாங்க மாடு நின்றுட்டுருக்கு. என்ன இருங்க, இதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படி சொன்னார். நான் ஒன்றும் சொல்லலை. ஒரு நேரம் நமக்கு தேவைப்படும் போது அந்த மாட்டை லக்ஷ்மின்னு சொல்கிறோம். அமாவாசைக்கு தேடி 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 அந்த மாட்டுக்கு கீரை கொடுக்குறோம். ஒரே நாளில் எல்லாரும் கீரை கொடுத்து அந்த மாட்டுக்கு வயிற்று வலி வாந்தி எடுத்தது நான் பார்க்கலைங்க, லூஸ் மோஷன் ஆகிடுது. இது நான் பார்த்துருக்கேன். ஒரே நாளில் எல்லாரும் ஊரில் இருக்க எல்லாரும் பழம் கொடுக்கறது, காய்கறி கொடுக்கறது, வெல்லம் கொடுக்கறது, பச்சரிசி கொடுக்கறது. அப்போது அந்த மாடு நமக்கு தேவைப்படுது. ஜனங்க எவ்வளோ சுயநலவாதியாக இருக்காங்க பாருங்கள். இதில் நான் ரொம்ப நல்லவ, நான் மேரி அம்மா, அன்னை தெரசா அப்படின்னு நான் சொல்லலை, சரிங்களா? நானும் ஒரு நேரம் சுயநலவாதியாக தான் நடந்திருப்பேன். இது ஏன்னு எனக்கு புரியலைங்க. வாயிலா ஜீவன் அது. அதை போட்டு நம்ம தேவைக்கு படுத்தி எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த மாட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா இடம் இருக்கிறவங்க மாடுவாங்கங்க. சும்மானா அதை வாங்கிக்கிட்டு அதை எப்பயுமே நான் பார்க்குறேன், தெருவில் தான் மேயுது. வண்டி ஓட்டும்போது நடுவில் வந்துடுது. அதுவும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாடு நாய் அடிபட்டுடுதுங்க. அதை தூக்கக்கூட ஆள் வர மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் ஒரு தடவை கேட்டப்போ அது யாராவது கறிக்கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடிப்பட்ட மாடை கறிக்கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அப்போ இந்த மாடு வளர்க்குறவங்க அந்த மாடை தேட மாட்டாங்களா? அதுவும் முட்டாள் மாடுங்க. நல்லா மேய்ஞ்சிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போய் பால் கொடுத்துட்டு மறுபடியும் தெருவுக்கு வந்துடுது. அதுக்கு சாப்பாடெலாம் போடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நாங்கள் வெளியில் தண்ணியோ சாப்பாடும் வச்சா அது அப்படி ஓடி வரோம் சாப்பிட்றதுக்கு. அது பசியில் இருக்கா, அதை மேய்க்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் மாடு மேய்க்கிறவங்கள நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல. மாடு கூட போய் மாடு மேய்ச்சாதாங்க அது மேய்ச்சல். அப்போதாங்க அதுக்கும் பாதுகாப்பு. நிறைய மாடு பார்க்குறேன், நிறைய ஆடு பார்க்குறேன். ஒரு ஆடு பார்த்தேன், அதுக்கு முதுகில் புண்ணுங்க.
புண்ணு அப்படியே கொஞ்சம் நான் தினமும் பார்க்குறேன் அந்த ஆடை. நான் கரெக்டாக என் பிள்ளைங்களை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விடுறதுக்கு போகும்போது தினம் அந்த ஆட்டை பார்ப்பேன். அந்த ஆட்டுமோட முதுகில் கொஞ்சம் 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 கொஞ்சம்னு அந்த புண்ணு பெருசாகிடுச்சு. அதை கவனிக்கவே இல்லை. அது என்ன கறிக்கடைக்கு போகுமா இல்லை வளர்ப்பு ஆடான்னு தெரியல. அது வயிற்றுலவும் குட்டி, அதுவும் லோடாக இருக்குது. இப்படி வாயிலா ஜீவன்களை போய்ட்டு படுத்துகிறாங்க, அப்புறம் அடிக்கிறாங்க, அப்புறம் லக்ஷ்மின்றாங்க. இது எனக்கு புரியவே இல்லைங்க. இது எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது பிடிக்குமோ பிடிக்காதோன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தோணுனதை நான் சொன்னேங்க. அப்புறம் நான் கறிக்கடைக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரு சின்ன பையனை பார்த்தேன், வேலை செஞ்சிட்ருந்தான். இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி ஆடு வச்சுருந்தாங்க. அதை மேய்க்கிறதுக்கு வெளியில் விடுவாங்க. அது கொஞ்சம் நேரம் கழித்து சாயந்தரம் ஆகும்போது தான் அந்த ஆட்டை தேடுவாங்க. அது கிடைக்காது. அதை நானும் எங்கள் அக்காவும் போயிருந்தால் அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி தெருவா போய் தேடணும் அந்த ஆடை. பார்த்துக்குங்க, ஆடை தேட போய் சின்ன பிள்ளைங்க நாங்கள் தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆடை தேடுவாங்க. ஆட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருந்த காலம் போய் இப்போ எங்கேயோ நீ மேய் எதையோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லாபம் கொடுக்குது, உங்களுக்கு சாப்பாடு போடுது, அந்த மாடு பால் கொடுக்குது, உங்கள் குடும்பம் அதில் தான் வாழுது. அப்போவும் அந்த மாட்டை நீங்கள் தெருவில் தான் விடுறீங்க, ஆடை தெருவில் தான் மேய்க்க விடுறீங்க. அப்புறம் நான் அமாவாசைக்கு கீரை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. நானும் அமாவாசைக்கு கீரை கொடுப்பேன். நானும் ஒரு இந்து பொண்ணு தான். அதனால் நீங்கள் அமாவாசைக்கு நீ எப்படி சொல்லுவ, அமாவாசைக்கு நீ தரக்கூடாதுன்னு சொல்கிறியா, அமாவாசைக்கு கீரை கொடுக்கறது தப்புன்னு சொல்கிறியா அப்படின்னு யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. இந்த மாட்டை இன்னொரு கடையில் ஒரு தடவை நான் பார்த்தேங்க. அது கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு மாடு பழம் சாப்பிட போச்சு. அந்த பழம் சாப்பிட போகும்போது நான் அந்த பழம் சாப்பிட பார்க்கலங்க. பெரிய கொம்பு வச்சு இந்த மாட்டோட முதுகுலேயே அவர் அடித்தார். நான் என்ன அறியாமலே நான் கத்திடுவேங்க. இப்போது நம்ம வீட்டிலலாம் சின்ன பிள்ளைங்க விழப்போனால் கத்துவோம் இல்லையா, ஏய் பார்த்து போ, ஏய் பார்த்து பிடி அப்படின்னு. அந்த மாதிரி நான் என்ன அறியாமலே அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கத்திடுவேன். அதே மாதிரி வண்டி ஓட்டும்போது பக்கத்தில் யாராவது இடிக்கிற மாதிரி வந்தாங்கன்னா நான் கத்திடுவேன். என் பிள்ளைங்க கூட திட்டுவாங்க, ஏமா இப்படி கத்துற அப்படின்னு. அந்த மாதிரி நான் கத்தும்போது அந்த பழக்காரர் சொல்கிறாரு, என்ன கொண்டு போய் உன் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு நான் சண்டை போட்டேன். நான் கேட்டேனாங்க, அது ஒரு வாயிலா ஜீவன், நீ அடிக்கிற அடி எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது அதுக்கு, அடிப்பட்டால் அழணும்னு தெரியாது அதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுக்கு போய் ஏன் எல்லா அறிவு இருக்கிற மனுஷன் வலி வேதனை உணர்கிற மனுஷனுக்கு தெரியலன்னு தாங்க எனக்கு தெரியல. நான் பேசுனதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பேசினேன். என் மூளைக்கு என்ன எட்டுதோ நான் அதை பேசினேன். நான் ரொம்ப பெரிய அறிவாளிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை முட்டாளன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் லன்ச் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.